அது 1592 வருடம் மே 7 தென்கொரியாவிற்கு சொந்தமான கோஜே என்ற தீவில் உள்ள ஓக்போ வளைகுடா கப்பற்படை தளபதி அட்மைரல் மிஸ்டர் லீ சங் சிங் என்பவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து சேர்கிறது. அது 30 ஜப்பானிய கப்பல்கள் ஓக்போ வளைகுடாவை ஆக்கிரமித்து உள்ளது என்பதுதான். உடனடியாக பக்கத்து நகரமான ஜாங் செங் என்ற நகரில் உள்ள அட்மைரல் மிஸ்டர் ஓன் ஜுங் உங் என்பவரை தொடர்பு கொண்டு உதவி கோருகிறார். அன்று இரவே திட்டமிடப்படுகிறது. அமைதியான முறையில் தாக்குதலுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. சொற்ப வீரர்களை கொண்டு சிறிய ரக துப்பாக்கிகளையும் வில் அம்புகளையும் கொண்டு அந்த 30 ஜப்பானிய கப்பல்களை தாக்குகின்றனர். அதில் 26 மூழ்கடிக்கப்படுகிறது, 4 சிறைபிடிக்கப்படுகிறது. இந்த வெற்றி வரலாற்றில் முதல் வெற்றியாக கொரியர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த வெற்றி இன்றளவும் இன்ஜின் வார் என்ற பெயரில் பெருமிதத்துடன் கொரியர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஓக்போ நகரம் எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை சற்று பார்ப்போம். நீங்க நிச்சயமா அசந்து போவீங்க.